ஹாய். சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய விவாதம் ஒன்று போயிட்டுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் வந்து அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ குடுத்து, இந்த ஃபோட்டோ வந்து ஒரு இதில வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ல இருக்கிற மாரி எனக்கு மாத்தி குடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுவும் வந்து ஜெமினா என்ன பண்ணுதுன்னா, அத மாத்தி குடுக்குது அந்த ஃபோட்டோவ. இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் இது என்ன அப்படின்னா, அவங்க வந்து நல்ல ஸ்லீவ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாப் அவங்க போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு குடுத்த ஃபோட்டோல. பட் செகண்ட் ஃபோட்டோல ஸ்லீவ்லெஸ்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய துப்பட்டா போட்ட மாரி ஒரு 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 இது குடுக்குது அதுல. அதுல அவங்க கையில வந்து மச்சம் இருக்கிறதா செகண்ட் ஃபோட்டோல காமிக்குது. அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்ட்டா ரைட் ஹேண்ட் அவங்க அந்த இதில பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா அதே பொசிஷன்ல அவங்களுக்கு உள்ள மச்சம் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட்டு குடுத்த ஃபோட்டோல வந்து தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க ஸ்லீவ் இருக்கு. கவர் ஆகிருக்கு கிளாத். எப்படி வந்து ஏஐ வந்து இத கண்டுபிடிக்குது? இது வெரி டேஞ்சர். ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ரீல்ஸ், ப்ரமோஷன்ஸ் ஹெவியா அத பத்தி போட்டுட்டு இருக்காங்க. ஃபிரெண்ட்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ நான் இங்க சொல்றேங்க. நான் ChatGPTல வந்து நான் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதுக்கு நெறைய மெட்டீரியல் குடுக்கும். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல சடனா நிறுத்தி, என்னுடைய ராசி வந்து விருச்சகம். ஸ்கார்பியோ விருச்சக ராசிக்கு இப்போ இந்த மாசங்கள் எப்படி இருக்கு? ஏதோ சம்திங் சனி பெயர்ச்சி இது எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். உடனே அது எனக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐ அம் அ ட்ரெய்னர், பிசினஸ் கோச். யுவர் கொஸ்டின்ஸ் டசன்ட் கம் அண்டர் மை ஸ்கோப் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுக்குது. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சு. நான் வந்து ஒரு ட்ரெய்னர், பிசினஸ் கோச்னு. என்ன காரணம் அப்படின்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து கேட்ட கேள்வி எல்லாமே அந்த பேஸ்ல இருந்து இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன், அதே ப்ராம்ப்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு லாக் அவுட் பண்றேன். அந்த ChatGPT வந்து லாக் அவுட் பண்ணி வெளியில வந்து நான் இதே ப்ராம்ப்ட்டை போடுறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். மளமளன்னு கொடுக்குது. அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லாகின் பண்ணி வச்சுட்டு நீங்க கேள்வி கேட்டு வர என்ன ஆகும்னா, நீங்க கேட்டுட்டு வரக்கூடிய அந்த நபராவே வந்து அந்த ChatGPT மாறிடும். உங்க அசிஸ்டன்ட் தான் சிம்பிளா சொல்லணும்னா அது மாறிடும். அத பத்தின எஜுகேஷன் தான் அதுல இருக்கும். சரிங்களா? அப்போ ஏன் எனக்கு அப்படி பதில் சொல்லுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கேட்ட கேள்விகள ட்ரெய்னிங், பிசினஸ் கோச் இதுலயே கேட்டிருந்தேன். அதனால அவனும் ட்ரெய்னிங், பிசினஸ் கோச்சாவே அந்த லாகின்ல மாறிட்டான். அந்த பொண்ணுக்கு எப்படி வந்து மறைஞ்சிருந்தாலும் கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா அந்த மச்சத்த வந்து அது காமிச்சுச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோவ உள்ள அப்லோட் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் கேட்டப்போ அந்த அந்த தழும்பு இருக்கு, ஐ மீன் அந்த மச்சம் இருக்கிற மாரியான ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ChatGPT எப்பவுமே நீங்க கேள்வி கேட்கல ஜெமினியோ, ChatGPT எனி ஏஐ நீங்க எப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து கேட்ட கேள்விகளை எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வந்து தான் அதுக்கு பதில் கொடுக்கும் பிரதர்ஸ். அதனால இத போட்டு ரொம்ப பயந்துக்க வேண்டாம். சில விஷயங்கள வந்து நான் காமிக்க கூடாது. இத வந்து எனக்கு வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மச் பெட்டரா அத டெலீட் பண்ணுங்க. ஆன் அண்ட் ஆஃப் டெலீட் பண்ணுங்க. அத வந்து நீங்க அப்லோட் பண்ண வேண்டாம் அந்த மாரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பிசினஸோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா உங்க கம்பெனி நேம் போட்டு டைட்டில்ல போட்டுருக்கிற மாரியான ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் அத கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த டேட்டாவுல ஒரு சம்மரைஸ் பண்ணி குடுக்க போய்டும். அதனால நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, பர்சனலைஸா இருக்கக்கூடியத அந்த இதெல்லாம் போட்டு குடுக்காதீங்க. உங்க நேம் போட்டு இதெல்லாம் குடுக்குற மாதிரி ஜெனரலா போட்டு கேட்டு குடுத்துட்டீங்கன்னா, சோ தட் அந்த போட்டோவில் அந்த சப்ஜெக்ட்டோ உங்களுது அல்லது இந்த நேம்து அப்படிங்கிற மாதிரி அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஐ ஹோப் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.